ஹாய் ஆல், தினமொரு சமையல் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குண்டு குண்டு குலாப் ஜாமுன் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். 2 பாக்கெட். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக தான் இருக்கணும் மாவு. பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன், சுடு தண்ணிலாம் வேணாம். லாஸ்ட்டாக வந்துட்டு நெய் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சைட் பை சைடாக பாகு காய்ச்சறதுக்கு 1/4 படி சீனி எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டுக்கு 1/4 படி சீனி. கிராம்ஸில் வந்துட்டு 375 கிராம்ஸ். நான் 2 பாக்கெட் அப்படிங்கிறதுனால 1/2 படி சீனி போட்டு சீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. ஒரு பிளேட்ல நெய் தடவி மாவு எடுத்து உருண்டையா உருட்டிக்கோங்க. மீடியம் சைஸ் உருண்டையா வெடிப்பு இல்லாம உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டையெல்லாம் ஒரே சைஸ்ல இருந்தா தான் ஒரே மாதிரி வேகும். இப்போ வந்து பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய், அது கூட 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு அந்த உருண்டை எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்துட்டு மீடியமா வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிம்லையும் வேணாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் வேண்டாம். சீனி பாகத்தோடு பார்த்தா லைட்டாக அப்படி பிசுக்கின்ற கன்சிஸ்டன்சி வரப்போ அது கூட உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சீனி பாக சூடாக இறக்கி அப்படியே அந்த உருண்டையில் ஊற்றி வச்சிருங்க. அது கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. செம்மையான எம்மையான குலாப் ஜாமுன்